ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி காலைல எழுந்தவொடனே பார்த்தீங்கன்னா எழுந்ததே லேட்டுனால ஜன்னல்லேருந்து பார்த்தாலே நம்ம சூரிய பகவான் தெரிவார். அதுவும் கிச்சன்லேருந்து பார்த்தாலே தெரிவார். அதனால அவருக்கு ஒரு குட் மார்னிங்கை போட்டுட்டு அப்படியே நம்ம கிச்சனுக்கு வந்தாச்சு. கிச்சனுக்கு வந்து என்ன பண்ணோம், தோசையும் இன்றைக்கி சட்னி தாங்க காலையில் பண்ணியிருந்தேன். தம்பிக்கு தோசை சுட்டுக்கிட்டு இருந்தேன். அவர் அதுக்குள்ளே குளிச்சுட்டு எல்லாம் ரெடியாகி வந்துட்டார். வந்தோடனே அவருக்கு 2 தோசை சுட்டு வச்சுட்டேன். தேங்காய் சட்னி ஊற்றி ரெடியாக வச்சோன்னே அவர் வந்து எடுத்துன்னு போயிட்டார். அப்படியே பார்த்திங்கன்னா வாஷிங் மிஷினில் துணி போடலான்னு சொல்லிட்டு வந்தேங்க. நம்ம வந்து 3 நாளைக்கு ஒரு தடவை 2 நாளைக்கு ஒரு தடவை தாங்க போடுவோம் துணி. ஏன்னா அது இருக்கிறத பொறுத்து தான் போடுவேன். ஏன்னா நிறைய இருந்தால் ஒரு நாள் அன்றைக்கே கூட போட்டுருவேன். வெளிலலாம் போயிருந்தால் துணி அப்படியே இருக்கும், அன்றைக்கே கூட போட்டுருவேன். துணிலாம் யூனிஃபார்ம்லாம் பார்த்திங்கன்னா நம்ம கையிலே தான் வாஷ் பண்ணுறது. அவங்க துணிலாம் வந்து போட்டால் அது செட் ஆக மாட்டேங்குது வாஷிங் மிஷினில். அதனால் 2 நாளைக்கு ஒரு தடவை கையிலே துவச்சி போட்டுருவாங்க. அதனால் எங்களுக்கு துணி கம்மியாக தான் இருக்கும் மோஸ்ட்லி. ஆனால் இந்த வாட்டியும் கம்மியாக தான் இருந்தது. ஏன்னா நாம் போன சாட்டர்டே என்னவோ துவைச்சதுங்க. அதனால் போட்டுட்டு அதை ஒரு பக்கம் விட்டாச்சு. அப்படியே லன்ச்சு ப்ரிப்பேர் பண்ணியாச்சு. இன்றைக்கி என்ன லன்ச்சுன்னு பார்த்தீங்கன்னா ஒயிட் ரைஸு சிக்கன் குழம்பு தாங்க வச்சுருந்தேன். என்னடா இவன் வியாழக்கிழமை சிக்கன் குழம்பு வச்சுருக்கான்னு பார்க்காதீங்க. இன்றைக்கி வந்து நேற்று வெனஸ்டே எடுக்க முடியாததுனால இன்றைக்கி எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க ஹஸ்பண்டு. அதில் உருளைக்கிழங்கு ஒன்று போட்டு வச்சுருந்தேன். ஏன்னா எனக்கு உருளைக்கிழங்கு சாப்பிட்ணும் போல் இருந்தது. அதனால் உருளைக்கிழங்கு போட்டு வச்சுருந்தேன். தம்பிக்கு வந்து பார்த்திங்களா அந்த கலக்கி சொல்லுவாங்கள்ல, அது போட்டிருக்கேன். ஹஸ்பண்டுக்கு வந்து ஆம்லெட் போட்டிருந்தேன். 2 முட்டை தான் இருந்தது. சரி அவங்க 2 பேருக்கு போட்டு கொடுத்துருவோன்னு சொல்லிட்டு போட்டு கொடுத்துட்டு தம்பி 3 நாளாக கேட்டுக்கிட்டு இருந்தார். அதனால் அவருக்கு மட்டும் கலக்கி போட்டு கொடுத்தாச்சு. கலக்கினே வாயில் வருது. ஹஸ்பண்ட் வந்து பார்த்திங்கன்னா சிக்கன் குழம்புக்கு ஊறுகாய் வச்சு சாப்பிடுவார். அது அவருக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால் அவர் முட்டையை எடுத்துக்கல. இருந்தாலும் அப்புறமா எடுத்துக்கிறேன் அப்படின்னாரு. சரி சைடில் வச்சுட்டேன். அது யார் வந்து சிக்கன் குழம்புக்கு ஊறுகாய் வச்சு சாப்பிடுவீங்கன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஆனாலும் இது சாப்பிட்றது சூப்பராக இருக்குங்க. ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராகவே இருக்கும். இதை பாருங்கள், என் பையன் சிக்கன் குழம்பு வச்சா கூட அந்த கலக்கி ஏதாவது சாப்பிட்டுக்கிட்டு இருக்கான். சாப்பிடல. இரு மம்மி நான் எதையோ நோண்டிக்கிட்டு இருக்கான் பாருங்கள். சாப்பிட பொறுத்து 2 சிக்கனு அதில் என்ன நொலை பண்ணிக்கிட்டு இருக்கான் பாருங்கள். உட்காந்துக்கிட்டு சிக்கன் எடுத்து வச்சுட்டு உருளைக்கிழங்கு வச்சுன்னு சாப்பிட ஆரம்பிச்சிட்டாரு. எப்படியும் காய வைக்கிறதெல்லாம் எடுக்க முடியலங்க. சாயந்தரம் பார்த்திங்கன்னா ஒரு 4 மணிக்கு துணியெல்லாம் நான் வந்து மாடியிலே மடித்து எடுத்துகிட்டு வந்துடுவேன். கீழெல்லாம் வந்து மடிக்க மாட்டேன். யாருக்கு இந்த பழக்கம் இருக்குதுன்னு சொல்லுங்கள். அப்படியே நம்ம கீழே எடுத்து வந்து மடித்தா சோம்பேறித்தனமாக இருக்குங்க. அதே மாடியில் மடித்தா ஒரு 10 நிமிஷத்துலேயே எல்லாத்தையும் மடித்து எடுத்துன்னு வந்துடுவேன். எவ்வளோ துணியாக இருந்தாலும். அப்படியே டாமுக்கு ஒரு ஹாய் போட்டேன். அவர் வந்து விளையாட கூப்பிட்டாரு. தம்பி டைம் இல்லை, அண்ணனை போய் கூட்டிகிட்டு வரணும்னு சொல்லிட்டு நான் போனால் ஹைஃபை கொடுப்பாரு. அதனால் அது கூட விளையாடிக்கிட்டு இருந்தார். அப்படியே எல்லா துணியும் மடித்து வச்சாச்சுங்க. அவங்க கூட விளையாடிக்கிட்டு டவல்லாம் நான் மடிக்க மாட்டேன். ஹேங்கரில் எடுத்துன்னு போய் அப்படியே மாட்டிடுவேன். ஏன்னா மடித்து வச்சா எடுத்து அதை குளிக்க மாட்டேன். ஹேங்கரில் மாட்டி வச்சுருந்தேன்னா அவங்க பாட்டுன்னு எடுத்துகிட்டு போய் குளிக்க போயிடுவாங்க. அதனால் ஹேங்கரில் மாட்டோம். அதை மட்டும் மடிக்காத எடுத்து வச்சுட்டேன். துணியெல்லாம் மடித்து எடுத்துகிட்டு போய் ஒரு ஓரமாக வச்சுட்டு தண்ணி விட வந்துட்டாங்க. செடிக்கெலாம் இந்த அடிக்கிற வெயிலுக்கு 2 வேளை விட்டால் கூட பத்தாது பல்து. நம்மளுக்கே முடியல. அந்த செடியில் என்ன பண்ணோம் பாருங்கள். அப்படியே செடிக்கெலாம் தண்ணி எல்லா செடிக்கும் தண்ணி விட்டுருந்தேன். அந்த பாருங்கள் செடி அந்த தண்ணி ஊற்றும் போது பார்த்திங்கன்னா அந்த இலலாம் அவ்வளோ அழகாக ஆடும். எனக்கு ரொம்ப பிடிக்கும். அது பாருங்கள், அழகாக தண்ணியில் ஊற்றும் போதே சில்லுன்னு இருக்க மாதிரியே இருக்கும். அப்படியே தண்ணி எல்லாம் ஊற்றிட்டு இப்போ தான் பார்த்திங்கன்னா செம்பருத்தி செடியில் வந்து மொட்டு விட ஆரம்பிச்சிருக்கு. இதை பாருங்கள், இந்த செம்பருத்தி செடியில் 4-5 மொட்டு விட்டுருந்தது. ஏற்கனவே முந்தானேற்று ஒரு பூ பூத்துது. முந்தானேற்று பூத்துது. நான் எடுக்கலை, மறந்துட்டேன். ஏன்னா திடீர்னு மாடிக்கு போது பாருங்கள், இந்த 4-5 மொட்டு இருக்கும் பாருங்கள். லைனாக தண்ணி ஊற்றலையாம் பாருங்கள். வாக்கிங் போகிறான். அப்படியே போயிட்டுருக்கான். அவனுக்கு தண்ணி ஊற்றுறேன்னு சொல்லிவிட்டு அவர் கோபமாக இருக்கிறாரு. சரி எல்லா செடிக்கும் தண்ணி ஊற்றிட்டு ஊற்றினா தான் எனக்கு, ஏன்னா நடுப்புற விட்டுட்டு போயிட்டேன்னா அப்படியே அவங்க கூட விளையாடிட்டு அப்படியே போயிடுறேன். பாதி செடி தண்ணியாக விட முடியல. இங்கே மாதிரி தக்காளி செடியில் தக்காளி வந்திருக்கு. நாங்கள் இது வரைக்கும் தக்காளி வந்து பறிச்சதே கிடையாது. ஏன்னு கேட்டிங்கன்னா தக்காளி செடியில் தக்காளி வரும், ஆனால் எலி வந்து சாப்பிட்டுட்டு போய்டும். மொட்டை மாடியில் கூட எலி வருதுங்க எங்கள் வீட்டாண்ட. அவ்வளோ சோதனை எலி தொல்லை எங்கள் வீட்டில். நிறைய வாட்டி செடி வந்திருக்கு தக்காளி செடி. இதுவே கட்சி போட்டுருச்சிங்க அந்த செடி. இப்போ அது கட்சி அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கடன்னு அது செடி இதுக்கப்புறம் வராது, தூக்கி போட்டுடலான்னு நினைக்கும் போது பார்த்திங்கன்னா திருப்பி துளுக்க ஆரம்பிச்சிட்டு நல்லா துளுக்கி இப்போ வந்து நிறைய தக்காளி வந்து வருது. எல்லா செடிக்கும் தண்ணி விட்டுட்டு வரத்துக்குள்ளே மணி 4:30 ஆகிடுச்சு. ஏன்னா தம்பிக்கு இன்றைக்கி 5:15 ஸ்கூல் நான் தான் போய் கூட்டிகிட்டு வரணும். அதனால் கடன்னு தண்ணி ஊற்றிட்டு தண்ணி சரி எப்பயுமே ஊற்றாத விட்டுட்டா அப்புறம் இதுவாக ஒரு நாள் ஊற்றாத விட்டாலும் வாடி போகுது செடி, அப்படி செத்து போகிற மாதிரி ஆயிடுது. சரின்னு சொல்லிட்டு கடன்னு எல்லா செடிக்கும் தண்ணி ஊற்றிக்கிட்டே இருந்தேன்.
தம்பிக்கு இப்போ ஆஃப் டே ஸ்கூல்னால எனக்கு இதில் டைம் ஸ்பெண்ட் பண்ண டைமே கிடைக்க மாட்டேங்குது. ஏன்னா அவருக்கு என் ஹஸ்பண்ட் வந்து சீக்கிரம் விட்றாரு, அதான் 4 மணிக்கு விட்றதா 4:30க்கு விட்டா கூட எட்டுன்னு வந்து விட்டு போயிடுவாங்க. இப்போ 5:15க்கு விட்றதுனால அவருக்கு டைம் ஆகுது ஜிம்முக்கு போக. அதனால சொல்லிவிட்டு அவர் நீ போய் இட்டுன்னு வந்துடுமா அப்படின்னுறாரு. மத்தியானம் மட்டும் எடுத்துகிட்டு போய் விட்றாரு. ஃபுல் டேன்னா அவர் இட்டுன்னு வந்துடுவார், ஆஃப் டேனா நான் தான் போய் ஆகணும். சரி 5:15 தானேம்மா வந்து 5:15க்கு போனால் மணி வீட்டுக்கு வரது 5:30 ஆகிடுதுங்க. வந்து அதுக்கு மேலே வீடெல்லாம் பெருக்கி வீட்டில் விளக்கேற்றுறது தான் டைம் ஆகிடுது. சரின்னு சொல்லிட்டு தான் மேலே வந்து எல்லா வேலையும் முடிச்சுட்டு ஸ்கூலுக்கு கிளம்பி போகிறேன் நான். 4 மணிக்கு வந்தேன்னா எல்லாம் தண்ணியெலாம் விட்டுட்டு கீழே 4:30க்கு போயிட்டு வீட்டெல்லாம் பெருக்கிட்டு ஸ்கூலுக்கு கிளம்புறதுக்கு கரெக்டாக இருக்கும் எனக்கு. இப்போ பாருங்கள், அவனுக்கு தண்ணி ஊற்றலையாம், அந்த கோவத்தில் இப்படியா அப்படியே நடந்துகிட்ருக்கான். சரிடா தண்ணி ஊற்றுறவா அப்படின்னேன். அப்படின்னு அவருக்கு வந்து தண்ணி ஊற்றி ஜெல்லுன்னு உட்காரணும். அதே மாதிரி குடிக்கிறதுக்கு என்ன ஆட்டம் போட போகிறான் பாருங்கள் நீங்களே. இப்படி நடப்பானே தவிர தண்ணி குடிக்க மாட்டான். ஊற்றி வச்சுட்டு வந்தாலும் கீழே தாங்க ஊற்றுவான். மொத்த இடமும் ஈரம் பண்ணி வச்சுட்டு அவன் டப்புலையும் கொஞ்சம் ஊற்றி வச்சுட்டு தான் வருவேன். இப்போ என்ன பண்ணுவான், அந்த டப்பில் இருக்க தண்ணியும் கீழே ஊற்றிட்டு 10 நிமிஷத்தில் அது 1/4 மணி நேரத்தில் கத்த ஆரம்பிச்சிருவாங்க. இந்த அடிக்கிற வெயிலுக்கு நம்மளுக்கே ஒரு மாதிரியாக இருக்குது. அது வாயில்லா ஜீவன், அது என்ன பண்ண சொல்லுங்கள். அதே மாதிரி யாருக்கு நாய் வளர்க்குறது பிடிக்கும் அதுக்கு, ஆனால் அது பண்ணுற எல்லா சேஷ்டையும் பிடிக்கும். ஆனால் அதுக்கு வேலை செய்ய பிடிக்காதுன்றது கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணி. எனக்கு இவன் கூட விளையாடுறது ரொம்ப பிடிக்கும். பட் இவனுக்கு வேலை செய்யணுன்னா எனக்கு ரொம்ப கஷ்டங்க. அவன் கத்த ஆரம்பித்தாலே எனக்கு டென்ஷன் ஆகிடுவேன் நான். லல்லன்னு அது சாப்பாட்டுக்கு டைமுக்கு குலைப்பான். போய் எடுத்துகிட்டு போய் போட்டால் அது நான் சாப்பிடவே மாட்டான். சுத்தமாக சாப்பிடாத உட்காந்துவேன். நான்வெஜ் கொடுக்குறீங்களா, நல்லா சாப்பிடுவான். மற்ற எதுவும் சாப்பிட மாட்டான். அந்த சாம்பார் சாதம்லாம் அவ்வளோ சீக்கிரம் சாப்பிடவே மாட்டான். அதுவும் இந்த தயிர் சாதம், இந்த பால் சாதம் கூட கொடுத்து பார்த்துட்டேன். சுத்தமாக அந்த முட்டை வச்சு சாதம் போடுறியா சாப்பிடுவேன். அந்த சிக்கன் குழம்பு லைட்டாக அதை படாத ஊற்றி பிசைஞ்சு போட்டால் சாப்பிடுவாங்க. அது கூட இன்றைக்கி அப்படியே வச்சுருக்கான் தட்டில். கொஞ்சம் எதனால் வச்சுருக்கான்னு தெரில. நாய் வளர்க்குறது ஒரு இதுன்னா அவனை க்ளீன் பண்ணுறது இதெல்லாம் பராமரிக்கிறது ரொம்ப கஷ்டமான வேலை. யாருக்கு இந்த விஷயத்தில் கொஞ்சம் கஷ்டம் இருக்குது, அதில் சந்தோஷமாக அடையுன்னு சொல்லுவோம். ஏன்னா நம்ம மாடியில் போய் உட்காந்துருக்கும் போது ரிலாக்ஸ்டாக அவனை அவுத்து விட்டுனா அவன் பண்ணுற சேஷ்டையில் தலைவலி இருந்தால் கூட மாற்றக்கூடாது, எனக்கு சரியாயிடும். அவ்வளோ ரிலாக்ஸேஷனாக இருக்கும். அவன் கூட இருக்கும்போது ஜாலியாக இருக்கும். கைட்டி விட மாட்டேன். அதாவது ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் மட்டும்தான் அவருக்கு அந்த செயின்லேருந்து ரிலீஸ் பண்ணி விடுவேன். ஏன்னு கேட்டிங்கன்னா அன்றைக்கி தான் கொஞ்சம் நம்மளுக்கு ஃப்ரீயாக இருப்போம். அதனால் ஏன்னா இப்போ ரொட்டீன் கரெக்டாக போயிட்டுருக்கு. அதனால் சரின்னு சொல்லிவிட்டு மேலே லாக் பண்ணிவிட்டு நம்ம ஸ்கூலுக்கு கிளம்பியாச்சு. தம்பி இட்டுன்னு வர லாக் போடலான்னு பார்த்தேன். அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா தம்பி வந்து 6 o'clock வந்து டென்டிஸ்ட் கிட்ட இட்டுன்னு போனோம். சரின்னு சொல்லிவிட்டு அதுக்கு அந்த ஞாபகத்துலேயே இருந்ததுனால நான் இட்டுன்னு வரும்போது எடுக்க மாட்டேன், போகும்போது மட்டும்தான் எடுத்தேன். சரி அவருக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸ் செய்யலாம்னு சொல்லிட்டு பீஸா டோலாம் ரெடி பண்ணி வச்சிருந்தேன். ஆனால் அது இவருக்கு 6 மணிக்கு அப்பாயின்மெண்ட்னால இவர் வீட்டுக்கு வரவே 5:30 ஆயிடுச்சு. சரி இதை டின்னராகவே அவர் ரெடி பண்ணுறேன்னு சொல்லிவிட்டு ஹாஸ்பிட்டல்லாம் போயிட்டு வந்தோடனே நான் தாங்க டோர் ரெடி பண்ணி வச்சிருந்தேன். கடன்னு வந்து இதெல்லாம் அரிஞ்சு கொடுத்தோடனே நான் ரெடி பண்ணுறேன்னு சொல்லிவிட்டு அவர் ரெடி பண்ண ஆரம்பித்தார். இதில் என்னென்ன போட்டிருக்குன்னு பார்த்தீங்கன்னா பெருசாக எதுவுமே போடலங்க. காலைல சிக்கன் வாங்கிட்டு வந்தால அதில் 4 பீஸ் தாங்க எடுத்து வச்சுருந்தேன். 4 பீஸ் எடுத்து வச்சுருந்தேன். அதை நல்லா வேக வச்சுட்டு மிளகாத்தூள், வெறும் மிளகாத்தூள், அதில் உப்பு போட்டு தான் வேக வச்சதுனால அதில் உப்பு போடலை நான். அமுல் சீஸு எப்பயுமே பீஸா சீஸு வந்து நான் வாங்கிட்டு வந்தது ஒரு வாட்டி, அது அப்படியே இருந்தது. சரி அதை செஞ்சு காலி பண்ணிடலான்னு சொல்லிவிட்டு அதை செஞ்சுக்கிட்டு இருக்கார் அவர். அவருக்கு இது வேலைலாம் ரொம்ப பிடிக்குங்க. என் பையனுக்கு இந்த இன்ட்ரெஸ்டிங்காக அந்த பீஸா செய்கிறது, அப்புறம் கிச்சனில் எதுனா அவனாக இன்ட்ரெஸ்ட் எடுத்து ஒரு நேரம் எதனா செஞ்சு சாப்பிட்டோம். அந்த ஃப்ரெஞ்ச் ஃப்ரைலாம் அவரே செஞ்சு சாப்பிடுவார். ஓவனை வந்து ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுட்டேன். அவர் நான் தான் வைப்பேன் அப்படின்னு அடம் பண்ணி எடுத்துகிட்டு வந்தார். சரி நீயே வைப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவரே வைக்கிறேன்னாரு. சூடு வச்சுக்க போகிற பார்த்து வைன்னேன். அவருக்கு ஒரு இதுவும் என் ஹஸ்பண்டுக்கு நைட்டு வருவார் 8:30 மணிக்கு. அவருக்கு ஒரு டோர் ரெடி பண்ணி வச்சுருந்தேன். அதை பின்னாடி வர லாஸ்ட்டில் லிங்க் பண்ணியிருக்கேன் பாருங்கள். கடைசியாக பெருசாக இருக்கும். அது எனக்கு என் ஹஸ்பண்டுக்கு இதை வந்து அவன் ஒரு ஆளே சாப்பிட்டுட்டான். அதனால் டின்னருக்கு எதுவும் கொடுக்கல. இது வாழைப்பழம் 2 சாப்பிட்டு படுத்துருப்பா அப்படின்னு சொல்லிட்டேன். ஏன்னா ஹெவியாக கொடுத்து எதனா ஆகிடப்போகுதுன்னு சொல்லிட்டு இது வரைக்கும் நான் கொடுத்தது கிடையாது. நைட்டில் வெளியிலையும் வாங்கி கொடுத்தது கிடையாது. வீட்டில் வந்து 2 வாட்டி தாங்க செஞ்சுருக்கேன். ஆனால் டேஸ்ட் இந்த வாட்டி தான் சூப்பராகவே வந்திருந்தது. என் பையனே சொல்லுவான் பாருங்கள். ஏன்னா இத்தனை வாட்டி நான் செஞ்சதில் கொஞ்சம் ஏதாவது குறையும், ஏதாவது இதுவாகும். இதில் சில்லி ஃப்ளேக்ஸும் அப்புறம் வந்து ஆரிகானோவும் போட மறந்துட்டான் அவன். அதனால் சரி கடைசியாக நானே போட்டு எடுத்துகிட்டு வந்தேன். அவன் பண்ணால் எதனா எனக்கே மறந்துடும்.
எதை போடணும் எதை போடக்கூடாது. சில்லி ஃப்ளேக்ஸ் இதெல்லாம் வந்து பீஸாக்கு போடுறது வந்து எங்கள் வீட்டில் என் ஹஸ்பண்ட் வாங்கி வச்சுருந்தாங்க. அது இருந்தது. அதுக்கு ஒரு சரமாகவே அதாவது இதில் ரிலையன்ஸில் வாங்கினாங்க முன்ன செட்டாக, அது இருந்தது. அதையே போட்டு சரின்னு சொல்லிவிட்டு அவருக்கு சாப்பிட கட் பண்ணி கொடுத்துட்டேன். அவர் சாப்பிட்டுட்டு என்ன சொல்கிறாருன்னு நீங்களே பாருங்கள். கட் பண்ணி வச்சதை அழகாக சாப்பிட்டுட்டு இது வரைக்கும். ஆனால் நாங்கள் நிஜமாலே 3வது வாட்டி தாங்க இது செய்கிறேன். ஃபஸ்ட்டு 2 வாட்டியும் கூட அவ்வளோ நல்லா இல்லை. இந்த வாட்டி சூப்பராகவே வந்திருந்தது. ஹஸ்பண்டுக்கு ஒரு ரெடி பண்ணி வச்சுட்டேன். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.